பத்திரிகையாளருக்கு சந்திப்பார்கள் எதிர்பார்க்கிறேன். சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். திரு ஷபீர், தற்போது பாஜக தலைவர்களை சந்தித்து டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை சேர்வதற்கான முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டணி அமைந்திருக்கிறது. இது அதிமுக எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர், கூட்டணிக்கு தலைவர் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில டிடிவி தினகரனை சேர்ப்பதில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன? தாவேகாவுக்கு இனிமேல் பிரதான கட்சியில் யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்றது ஓரளவுக்கு இறுதியாயிருக்கா? நிச்சயமாக இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் தான். காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக டிடிவி தினகரனிடம் அதிமுகவினர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. மாறாக பாஜக தரப்பிலிருந்து இருந்து அவரிடம் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள் மீண்டும் வந்திருக்கிறார் அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. இதுல டிடிவி தினகரன் அவர்களுடைய வருகை அப்படின்றது அதிமுகவுடனான அந்த ஒப்புதலுக்கு பிறகுதான் அதுவும் நடந்திருக்கிறது. ஏன்னா டெல்லிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் போயிருக்கும் போது இந்த விஷயத்த பாஜக தரப்புல இருந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜக தலைவர்களை டிடிவி தினகரன் டெல்லியில் சந்தித்ததுக்கு பிறகுதான் இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கிறது. நிச்சயமாக சீட் ஷேரிங் என்ன ஆங்கிள் இந்த சீட் ஷேரிங் நடக்க இருக்கிறது, அவருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது வழங்கப்படுகிறது, அது நேரடியாக அதிமுக வழங்குகிறதா அல்லது பாஜகவிடம் கொடுக்கப்படுகின்ற சீட்ஸை கொடுத்து அதுல கம்பார்ட்மெண்டலைஸா அவரை உள்ள கொண்டு வராங்களா அப்படின்றத நாம பார்க்கணும். ஏன்னா இப்ப வரைக்கும் அவர் என்டிஏ கூட்டணிக்குள் வருவதற்கு அவர் ஒப்புதல் தெரிவித்ததற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய கட்சி உறுப்பினர்களிடம் அவர் நடத்திய அந்த விவாதங்களின் போது தாவேகா கூட்டணி பக்கம் போய்விடலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் தொடர்ந்து வெளியிடப்பட்டுச்சு. அவரும் அந்த கருத்தை அவ்வப்போது வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது பாஜகவினர் நடத்திய அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் தான். தொடர்ச்சியாக ஒரு ஆன்டி இபிஎஸ் ஸ்டாண்ட்ல இருந்த டிடிவி தினகரன் மனம் மாறி இருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில பாஜக தான் இவரை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. பாஜக உடனான ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட பிறகுதான் இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது நடக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப அதிமுக ஒத்துக்கொண்டதால் பாஜகவோடு சேர்ந்து டிடிவி தினகரனை உள்ள வராங்க அப்படின்னு பேசினாலும் கூட ஒரு கூட்டணிக்கு தலைமை அப்படின்றது அதிமுக தான். இதுல என்னுடைய தரப்புல 4 பேரை கூட்டு வர, உங்க தரப்புல நீங்க 2 பேரை கூட்டுவாங்க அப்படின்னா யாருடைய கை ஓங்குது? இதுல பாஜகவுடைய பங்கு தான் அதிகமா இருக்கா, இல்ல அதிமுக இந்த விஷயத்துல அமைதி காக்கிறதுக்கு பின்னாடி வேற காரணங்கள் இருக்கா? இல்ல, அதாவது அதிமுகவிடம் பாஜக வைத்த கோரிக்கை 2 தான். ஒண்ணு அதிக இடங்கள் நமக்கு தேவை, இரண்டாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது. ஆனால் ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவதில் ரொம்ப திட்டவட்டமாக இபிஎஸ் முடியாது, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதே போல டிடிவி தினகரன் உள்ள கூட்டணிக்குள் கொண்டு வருவது அப்படின்றது ஒரு பெரிய சிரமம் அப்படின்றது இருக்காது. காரணம் என்னன்னா, அவர் ஒரு தனி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக டிடிவி தினகரனால ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்றது அதிமுகவுக்கு தெரியும். ஆகவே அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிமாண்டா இருந்துச்சு. நீங்க வித்தவுட் டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்கள்லயும் அதே போல உங்களுக்கு சவுத் அண்ட் சென்ட்ரல் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதுவும் ஒரு மும்முனை போட்டி, ஒரு 4 முனை போட்டியாக தேர்தல் களம் மாறுகிறது அப்படின்னும் போது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை இவர்கள் பிரிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் இதில் இருக்கிறது. இதுல பியோர் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் தான். அப்போ டிடிவி தினகரன் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது அதிமுகவை தான் கடந்த காலங்களில் பாதித்து இருக்கிறது. திமுகவுக்கு ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. ஆகவே அந்த பாதிப்பு இந்த முறை ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு பீகார் ஃபார்முலாவை தொடர்ந்து பாஜக தரப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் நாம கடந்த காலங்களில் பார்த்தோம். என்னன்னா, அலையன்ஸ் கன்சாலிடேஷனை இந்த வாட்டி உறுதியாக செய்ய வேண்டும். அலையன்ஸ் இல்லாம, ஒரு பெரிய அலையன்ஸ் இல்லாம நாம இந்த தேர்தல் களத்தை சந்திப்பது அப்படின்றது அது திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம விஜயுடைய வருகை அப்படின்றது பல இடங்கள்ல அதிமுக கூட்டணியை பாதிக்கிறது அப்படின்றதும் அவங்க ரொம்ப தெளிவா புரிந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல திமுகவையும் பாதிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த ஆன்டி திமுக வாக்குகள் எந்த வகையிலும் பிரிந்து விடக்கூடாது அப்படின்றதுல என்டிஏவும் அதிமுகவும் ஒரு தெளிவான ஒரு பார்வையோட தான் இதை அணுகுறாங்க.
அந்த அடிப்படையில டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வருவது அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனுடைய வருகை அப்படின்றது இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கு. ஏன்னா டிடிவி தினகரனே ஒரு ஆன்டி இபிஎஸ் ஸ்டாண்ட்ல இருந்தவர். தொடர்ச்சியாக நம்ம காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். பியூஷ் கோயலை கையை பிடித்து தற்போது டிடிவி தினகரன் இந்த என்டிஏ கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் இணைந்ததை உறுதி செய்திருக்கிறார். இந்த காட்சியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணி உறுதி செய்த தருணத்தில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் யாரும் இல்லை. மாறாக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்காரு. அடுத்ததாக இந்த பாஜகவுடைய கூட்டணி விவகாரத்தை கையாண்டு வரக்கூடிய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன் போன்ற முக்கிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பாமகவோடனான கூட்டணியை அதிமுக அனௌன்ஸ் பண்ணிச்சு. இப்போ என்டிஏ கூட்டணி தொடர்பாக டிடிவியோடு அமைத்த கூட்டணியை பாஜக அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னு 2 விஷயமா பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்ற குரலை எழுப்பி வந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த 3 பேரும் ஒவ்வொரு பக்கம் இப்போ அக்கமடேட் ஆயிட்டாங்க. இனிமேல் ஒற்றை தலைமை எடப்பாடி எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுறதுக்கு இந்த தேர்தல் தருணத்தை பயன்படுத்திக்கிட்டாரா? அதில் வெற்றி கண்டிருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல நீங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா கவனிக்கணும். அதாவது இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஆனா இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் பாஜக தலைவர்கள் எந்த விதத்திலையும் அதை உறுதி செய்யவில்லை. அதை வெளிப்படையாக அவர்கள் பேசவும் இல்லை, பேசவும் மறுக்கிறார்கள் அப்படின்றதும் ஒரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது எதற்காக அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள் மற்றவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு சிக்கல் அப்படின்றத அது ஏற்படுத்தும். அது ஒரு எலிபென்ட் இந்த ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருப்பதால் தற்போது அந்த விஷயத்த அவங்க கொஞ்சம் அதை வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த காட்சிகளை வைத்து பார்க்கும் போது டிடிவி தினகரனுடைய வருகை அப்படின்றது அவர் என்டிஏக்குள் வந்திருப்பது அப்படின்றது ஒரு உடன்பாடு. அதுல அதிமுகவோட ஒப்புதல் அதில் இருக்கிறது அப்படின்றதும் நம்ம பாக்குறோம். ஏன்னா அதிமுகவுடைய ஒப்புதல் இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஏன்னா அவங்கதான் பெரிய கட்சி, அவங்கதான் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னும் போது, அப்போ பாஜக டிடிவி தினகரனை கொண்டு வந்திருக்கிறதன் மூலம் பாஜக அதிக இடங்களை பெற்றுக்கொண்டு அதுல டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு மாதிரி அவங்க சீட்ஸ் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது இதுல தெரிகிறது. ஏன்னா இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னும் போது, இந்த நிகழ்வுல அதிமுக தலைவர்கள் இல்லை அப்படின்னும் போது இது ஒரு டிட் ஃபார் டாட் கூட பார்க்கலாம். ஏன்னா கடந்த முறை பாமகவை உள்ள கொண்டு வரும்போது பாஜக தலைவர்களுடனே அதை தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் பெரிய அளவுக்கு பாஜக தலைவர்களிடம் அந்த வருத்தமும் இருந்துச்சு. சோ அதே மாதிரி ஒரு நிகழ்வை தற்போது பாஜகவும் நடத்தி இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எது எப்படி இருக்குமோ இந்த டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் தேர்தலுக்கு முன்னாடி அயன் அவுட் பண்ணிட்டு ஒரு பெரிய மெகா கூட்டணியை அமைப்பதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை தான் பாஜக செயல்படுத்துவதில் பல்வேறு விதமான முனைப்புகளை காட்டி வருகிறது. இன்னைக்கு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி தமிழகத்தின் வருகைக்கு முன்பு இந்த விஷயங்களை எல்லாம் இறுதி செய்ய வேண்டும், இந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிவி தினகரன் மட்டும் இல்ல, பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களிடம் பாஜக தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறது. பல ப்ராமிசஸ் அவங்க கொடுக்கறாங்க. சோ ஏதோ ஒரு இடத்துல பாஜகவுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நாம ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட தான் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அணுகுறாங்க. சோ இது எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணியில அவங்க என்ன நினைத்தாலும் பாஜக ஒரு செயல் திட்டத்தோட இந்த விஷயங்களை அணுகுகிறது. ஆகவேதான் டிடிவி தினகரனும் ஒரு சில கண்டிஷன்ஸோட இதை ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது ஒரு விஷயத்த அவரு கடந்த காலங்கள்ல தெளிவுபடுத்திட்டார். தேர்தல் அப்படின்னு வரும்போது வெற்றி மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும், யார் எதிரி யார் துரோகி அப்படின்றதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னும் போது அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து அவர் இறங்கி வந்துட்டாரு. அதே போல இபிஎஸும் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு டிடிவி தினகரனை பற்றி பேசும்போது அவர் தன்னுடைய ஸ்டாண்ட கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி தான் இருந்தாரு. அவர் யாரும் அவர் அதை ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி டிடிவி தினகரன் தெரிவிக்கவில்லை அப்படின்னும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 இடத்துலயும் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு ஷேப் அப் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களை கொண்டு வருவது அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க இதுக்கு பாஜகவுடைய அந்த பாஜகவுடைய முயற்சி தான்.
ஆகவேதான் அவரும் அதற்கு இசைவு தெரிவித்து பாஜக தலைவர்களை வந்து சந்திக்கிறார். இங்கே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ் கூட கொடுக்கலாம். அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் பேசலாம். ஆகவே அவர் அந்த ஸ்டாண்ட்ல எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். அடுத்தாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். பாஜக தலைவர்களை